ஓகே, வணக்கம் மாணவர்களே. இப்போ பாலிட்டி சிலபஸ் வைஸ் டாப்பிக்கோட ஃபர்ஸ்ட் டாப்பிக்கோட 6வது பார்ட், அது 1.6 வந்து முகவரி இருந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன், ஓகேங்களா? நான் நடத்தின இந்த பிடிஎஃப் அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் நடத்தும் போது தெளிவாக கவனித்து புரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு என்ன செய்யுங்க அப்படின்னா, அந்த பிடிஎஃப்பை பார்த்து உங்களுக்கு தேவையான நோட்ஸை எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சு படிங்க. முழுக்க இந்த வீடியோவை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா புரிஞ்சு பார்க்கணும், ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு முழுக்க புரிதலை மட்டும்தான் கொடுக்கும். நெக்ஸ்ட் இதே வீடியோக்கான ஷார்ட்கட்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஷார்ட்கட் வந்து படிச்சிடலாம். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இதுக்கான பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். ஸோ கடைசியாக வீடியோவை முழுசாக பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி படிங்க. வீடியோவை முழுசாக பார்க்காம பண்ணி உங்களால் படிக்க முடியாது. அதனால் ஃபுல்லாக பார்த்துட்டு தான், வீடியோ பார்த்து தான் நான் சொல்லியிருக்க ஒவ்வொரு டேமுக்கும் மீனிங் புரியும், ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிறது 1.6 முகவரி, ஓகேங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 5 பார்ட் வந்து முடிச்சுட்டோம். அது என்ன சார் 5 பார்ட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். ஃபர்ஸ்ட் 1.1 எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, அரசியலமைப்பு உருவான விதம், நம்முடைய அரசியலமைப்பு எப்படி உருவானுச்சு அப்படின்னு பார்த்தோம். அடுத்து 1.2 வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, அரசியலமைப்பு பெறப்பட்ட மூலங்கள், அதாவது நம்முடைய அரசியலமைப்பு 60 நாடுகளோட சட்டங்களை பரிசீலனை செஞ்சாங்க. அதில் ஒரு 10 நாடு ப்ளஸ் 1935 அரசு சட்டம், எந்தெந்த பகுதி எங்கெங்கேருந்து எடுத்தாங்க, அயர்லாந்துலேருந்து என்னங்க எடுத்தாங்க, இதெல்லாம் பார்த்தோம். இது 1.2. அடுத்து 1.3 அப்படிங்கிறது அட்டவணைகளை பற்றி பார்த்தோம். தொடக்கத்தில் 8 அட்டவணை இருந்துச்சு, அடுத்து 12 அட்டவணை இருந்துச்சு. எந்த அட்டவணை எந்த சட்ட திருத்தத்தில் இணைச்சாங்க, என்ன அட்டவணை எதை பற்றி சொல்லுது, அதை பற்றி பார்த்தோம். அடுத்து 1.4 அப்படிங்கிறது பகுதி, தொடக்கத்தில் 22 இருந்துச்சு, தற்பொழுது 25 இருக்கு, எப்போ இணைச்சாங்க அதை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி ஒவ்வொரு பகுதி எதை பற்றி சொல்லுது அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்து 1.5 அப்படிங்கிறது சட்ட திருத்தம். இன்னைய டேட் வரை ஒரு 105 சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க. அதில் மிக முக்கியமான சட்ட திருத்தங்கள், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதெல்லாம் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இதுவரை உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து என்ன செஞ்சிருப்பீங்க, தெளிவாக இருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது 1.6 முகவுரை. இந்த முகவுரை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு தொடர்ந்து கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி சிலபஸ்ல நேரடியாக மென்ஷன் பண்ண ஒரு வார்த்தை, நீங்கள் பாலிட்டியோட சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா முகவுரை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அதனால இது ரொம்ப முக்கியம். ஸோ கவனமாக வீடியோவை பாருங்க, ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ டாபிக்ல போகலாம். இப்போ நம்முடைய முகவுரை அப்படிங்கிறது இப்படிதான் சார் இருக்கும். நம்முடைய அரசியலமைப்போட அந்த ஒரிஜினல் புக்கோட முகவுரை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்படிதான் வந்து இருந்துச்சு. இதை இப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காரு இல்லையா, அழகா கையால தான் டெக்கரேட் பண்ணியிருப்பாரு. இதை வந்து கிராஃபிக்ஸ்லாம் பண்ணல, இதை கையால இப்படி அழகா ஒருத்தர் டெக்கரேட் பண்ணியிருப்பாரு. இதை டெக்கரேட் பண்ண ஒரு பேர் கூட உங்களுக்கு கேட்கலாம், ராம் மனோகர் சின்ஹா. நம்முடைய முகவரியை அழகுபடுத்தியவர் அப்படின்னு கேட்பாங்க, ஓகேங்களா? யார் கேட்டீங்கன்னா ராம் மனோகர் சின்ஹா. இவர் தான் என்ன செஞ்சிருப்பாருன்னா அழகுபடுத்தியிருப்பார் நம்முடைய முகவுரையை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இதுதான் வந்து நம்முடைய முகவரி. ஒரிஜினல் பிரதி நம்ம 1950 கொடுத்தாங்களே, நடைமுறைக்கு வந்துச்சு இல்லையா, அந்த 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 அரசியலமைப்போட முகவரி இதுதான். இப்படிதான் இருக்கும். பி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் சால்மன்லி ரிசால்வ்டு டு கான்ஸ்டியூஷன் இந்தியா இன்டு சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அண்ட் டு செக்யூர் டு ஆல் இட் சிட்டிசன். அதாவது இதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா, தமிழில் சொல்லணும் அப்படின்னா, இதில் இறையாண்மை மிக்க மக்களாட்சி குடியரசு நாடு இப்படி மட்டும்தான் இருக்கு பாருங்க. அப்போதைக்கு நமக்கு 1950 இப்படிதான் இருந்துச்சு, இந்த 3 வார்த்தை தான் இருந்துச்சு, ஓகேங்களா? இறையாண்மை மிக்க மக்களாட்சி குடியரசு நாடு அப்படின்னு. அதன் பிறகு 1976 நம்ம சட்ட திருத்தம் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன செய்வோம், புதுசா 2 வார்த்தையை சேர்ப்போம், சமதர்ம மதச்சார்பற்ற அப்படின்னு சேர்ப்போம், ஓகேங்களா? இது வந்து தொடக்கத்தில் 1950 இருந்த அந்த அரசியலமைப்போட முகவரி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இதுல 3 மட்டும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இதுதான் நம்முடைய ஒரிஜினல் பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய தொடக்கத்துல இருந்த பிரியாம்பிள் வந்து இதுதான். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா முகவுரை அப்படின்னா என்ன சார்? இப்போ இது நம்ம அரசியலமைப்புக்குன்னு பார்க்க வேண்டாம். நீங்கள் வந்து இப்போ ஏதோ ஒரு புக்கு வாங்குறீங்க, இப்போ ஒரு கடைக்கு போகணும், ஒரு புக்கு வாங்க போகிறீங்க, ஒரு புக்கு எடுத்து பார்க்குறீங்க, ஓகேங்களா? அந்த புக்கை ஒவ்வொரு பக்கமாக நீங்கள் படித்து பார்த்துட்டு வந்து அந்த புக்கை வாங்குவீங்களா? அவ்வளோ நேரம்லாம் இருக்காது. அப்போ என்ன செய்யணும், அந்த புக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ அதுக்காண்டி தான் என்ன செஞ்சிருப்பாருன்னா, அந்த புத்தகத்தோட ஆத்தர் என்ன செஞ்சிருப்பாரு, முன்னுரை, அறிமுகம் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தில் என்னெல்லாம் நான் சொல்ல வர்றேன், இந்த புத்தகம் எதெல்லாம் உங்களுக்கு வந்து கற்பிக்க போகுது அப்படிங்கிறத ஒரு பக்கத்தில் சொல்லியிருப்பாரு. ஒட்டுமொத்த புக்கை, ஒரு 400 பக்கம் இருக்கக்கூடிய புக்கோட ஒட்டுமொத்த கண்டென்ட்டை என்ன செஞ்சிருப்பாரு, ஒரே பக்கத்தில் சொல்லியிருப்பாரு, ஓகேங்களா? இதுதான் வந்து முகவுரை, அறிமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் நம்மளோட இவ்வளோ பெரிய கான்ஸ்டியூஷனுக்கு இந்த கான்ஸ்டியூஷன் என்னெல்லாம் சொல்ல வருது அப்படிங்கிறத ஒரே பக்கத்தில் சொல்லியிருப்பாங்க முகவுரையில், ஓகேங்களா? அப்போ முகவுரை அப்படிங்கிறதோட பொருள் என்ன சார் அப்படின்னா, அரசியலமைப்போட அறிமுகம் அல்லது அரசியலமைப்போட முன்னுரை அப்படின்னு சொல்லலாம். பிரியாம்பிள் அப்படிங்கிறதோட மீனிங் என்ன செய்யலாம், ப்ரிஃபேஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
அறிமுகம் அல்லது முன்னுரைன்னு சொல்லலாம். இப்போ முகவுரை என்பது இயற்றப்பட்ட சட்டத்தின் அறிமுகம் செய்யும் பகுதி அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, நம்மளோட உருவாக்கின அந்த புக்கோட நம்மளோட அறிமுகம் செய்யக்கூடிய பகுதின்னு கூட இதை சொல்லலாம். முன் அறிமுகம் செய்யும் பகுதி அப்படின்னு கூட நம்ம என்ன செய்யலாம், இந்த இதை செய்யலாம். எதை சொல்லலாம், முகவுரை வந்து சொல்லலாம். அப்போ முகவுரை அப்படின்னா பொருள் என்ன சார் அப்படின்னா அரசியலமைப்போட அறிமுகம் அல்லது முன்னுரை, இதுதான் வந்து பொருள். ஓகேங்களா, இப்போ எதுக்கு சார் முகவுரை தேவைப்படுது அப்படின்னா, இப்போ நம்மளுடைய அரசியலமைப்பு, நம்முடைய நாடு எப்படிப்பட்ட நாடு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ நமக்கு இந்தியர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இன்னொருத்தவங்க ஒரு வெளிநாட்டினர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நம்முடைய நாடு எப்படிப்பட்ட நாடு அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, குயிக்காக சொல்லணும்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட என்ன செய்யணும், இந்த அரசியலமைப்பு புக்கு கொடுத்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் புக்கை படித்து இந்த ஃபுல் புக்கை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா எங்களுடைய நாடு எப்படிப்பட்ட நாடு, எதெல்லாம் கொடுத்துருக்கு, ஓகேங்களா, மக்களுக்கு என்ன மாதிரி நீதியை கொடுக்குது, எங்கள் நாட்டோட இயல்பு என்ன, நீங்கள் ஃபுல் புக்கை படித்தா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் யாராவது வாங்கி படிப்பாங்களா? கண்டிப்பாக வந்து படிக்கிறது ரொம்ப நாள் ஆயிரும். டேக் லாங் ப்ராசஸ், 1 வருஷம் ஆயிரும். ஓகேங்களா, ஆனால் ஒரே பக்கத்தில் எங்களுடைய நாடு எப்படி இருக்குன்னு சொல்கிறத சொல்லணும் இல்லையா, ஷார்ட்டாக சொல்லணும். ஒரு பக்கத்தில் வந்து ஒட்டுமொத்தமாக சொல்லணும். இப்போ நம்மளோட முகவரியை பார்த்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக சொல்லிடும். நம்ம நாட்டோட இயல்பு என்ன, நம்ம அரசியலமைப்போட நோக்கம் என்ன, ஓகேங்களா, நம்மளோட அரசியலமைப்பு என்னைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு, எல்லாத்தையுமே என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த ஒரே பக்கத்தில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு தான் தேவை. ஒட்டுமொத்த அரசியலமைப்போட சாராம்சத்தை ஒரே பக்கத்தில் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து முகவரி அப்படிங்கிற ஒன்று தேவைப்படுது. ஓகே, இப்போ முகவரி அப்படிங்கிற கான்செப்டை முதல்ல யார் சார் இது பண்ணுறாங்க அப்படின்னா அமெரிக்கா தான். ஏன்னா அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்டே முதல்ல எங்கே சார் உருவாகுது அப்படின்னா அமெரிக்காவில் தான் உருவாகுது. அப்போ முகவுரையோடு எழுதப்பட்ட முதல் அரசியலமைப்பு எதுன்னா அமெரிக்க அரசியலமைப்பு தான். இப்போ அமெரிக்க அரசியலமைப்பு பார்த்துட்டிங்க அப்படின்னா 1787 உருவாக்கிடுவாங்க. வெறும் 4 மாதம் தான், 4 மாதத்தில் உருவாக்கிடுவாங்க. அவங்களோட அரசியலமைப்போட மொத்த ஆர்டிகளே 7 ஆர்டிகள் தான் இருக்கும் அமெரிக்காவோட அரசியலமைப்பு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா. ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ இந்திய அரசியலமைப்பு வந்து முகவரி பார்த்துட்டிங்கன்னா அமெரிக்க அரசியலமைப்போட அந்த தாக்கத்தால் உருவானது தான். ஓகேங்களா, இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ முதல்ல முகவுரையோடு அரசியலமைப்பு உருவானது எந்த நாட்டிலன்னா அமெரிக்கா. எந்த வருஷம், 1787. அவங்க 4 மாசத்துல வந்து உருவாக்கியிருப்பாங்க. அந்த அமெரிக்க அரசியலமைப்போட தாக்கத்தை பார்த்து தான் நம்ம என்ன செய்யறோம், நம்மளோட அரசியலமைப்புலையும் முகவரி அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. இப்போ ஓகேங்களா, இப்போ முகவரி அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. அடுத்து முகவரை முதல்ல முகவரை எப்படி வெளில வந்துச்சு அப்படிங்கிறது பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், நம்ம முகவரி எப்படி உருவானுச்சு அப்படிங்கிற ஒரு வரலாறு தான் பார்க்க போறோம். ஓகேங்களா, நமக்கு தெரியும் அரசியலமைப்போட 3வது கூட்டம் எப்போ நடைபெற்றுச்சு, முதல் கூட்டம் 9, இப்போ ஒரு நாள் வரும். அப்போ 2வது கூட்டம் 11, 3வது கூட்டம் பார்த்துட்டீங்க அப்படின்னா டிசம்பர் 13. இதுல இந்த டிசம்பர் 13 இருக்கு இல்லையா, டிசம்பர் 13 1946 ஜவஹர்லால் நேரு என்ன செய்வார்னா குறிக்கோள் தீர்மானத்தை முன்மொழிவார். ஓகேங்களா, குறிக்கோள் தீர்மானத்தை முன்மொழிவார், அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, அந்த குறிக்கோள் தீர்மானத்தை நம்முடைய அரசியலமைப்பு நிர்ணய சபை எப்போ ஏற்றுக்குவாங்க அப்படின்னா ஜனவரி 22, 1947 ஏற்றுக்குவாங்க. இந்த குறிக்கோள் தீர்மானம் தான் பின்னால நம்ம என்ன ஆனிச்சு, நம்மளுடைய முகவரியாக மாறுனுச்சு. அதாவது யார் சொல்றா, ஜவஹர்லால் நேரு தான் சொல்றாரு நம்மளுடைய அரசியலமைப்புக்கு முகவரி அப்படிங்கிறது தேவைன்னு சொல்லிட்டு குறிக்கோள் தீர்மானத்தை அவர் தான் முன்மொழிகிறாரு. குறிக்கோள் தீர்மானம் என்ன, நம்மளோட அரசியலமைப்பு இதெல்லாம் கொடுக்கணும், நம்ம நாடு எப்படிப்பட்ட நாடு, அதெல்லாம் முன்கூட்டியே சொல்றதான் குறிக்கோள் தீர்மானம். அந்த அடிப்படையில என்ன செஞ்சாங்க அப்படின்னா பின்னால இந்த குறிக்கோள் தீர்மானத்தை அப்படியே என்ன செஞ்சாங்க, முகவரையா மாத்தினாங்க. ஓகேங்களா, இப்ப இந்த குறிக்கோள் தீர்மானம் தான் என்ன செஞ்சுச்சுன்னா பின்னால வந்து முகவரியாக மாற்றப்பட்டது. அப்ப 3 விஷயங்களும் உங்களுக்கு இங்க புரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் முகவரி அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஒரு அரசியலமைப்போட முன்னுரை அல்லது பகுதி, இதைதான் முகவரி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, முதல்ல முகவரி அப்படிங்கிற கான்செப்ட் எங்க உருவாகுது அப்படின்னா அமெரிக்காவில் உருவாகுது. 1787 அமெரிக்காவோட அரசியலமைப்பை வந்து எழுதுறாங்க, 4 மாசத்துல எழுதி முடிச்சிடறாங்க. ஓகேங்களா, அந்த அமெரிக்காவோட அரசியலமைப்போட தாக்கத்தால தான் நம்மளோட அரசியலமைப்புல முகவரி அப்படிங்கிறத கொண்டு வர்றோம். முகவரி எப்படி உருவாகுது அப்படின்னா டிசம்பர் 13 அரசியலமைப்பு நிர்ணய சபையோட 3வது கூட்டத்துல ஜவஹர்லால் நேரு என்ன செய்யறாருன்னா குறிக்கோள் தீர்மானத்தை முன்மொழிகிறாரு. இது எப்ப 1947 ஜனவரி 22 நம்மளோட அரசியல் நிர்ணய சபை ஏத்துக்கிறாங்க. பின்னால இதுதான் என்ன செய்யுது, நம்முடைய அரசியலமைப்போட முகவரியாக மாறுது. நம்ம அரசியலமைப்புக்கு முகவரி தேவை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு தான். ஓகேங்களா, இப்போ இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். அடுத்து நம்முடைய முகவரி எப்படி தொடங்குது, இது ஒரு டைம் கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா, நம் முகவரி எவ்வாறு தொடங்குது அப்படின்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய மக்களாகிய நாம் என்ற வாசகத்துடன் தான் நம்முடைய முகவரி தொடங்குது. இங்க பாருங்களேன் எப்படி தொடங்குது, இதுல பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துல வி பெருசா இருக்குங்களா, WE, இதை அழகா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வாசகத்தோட தான் நம்முடைய முகவரி வந்து தொடங்குது. ஓகேங்களா,
இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா முகவரியோட முக்கியமான கூறுகள் என்னன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா, முகவரியோட முக்கியமான கூறுகள் இன்கிரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்முடைய முகவரி என்ன சொல்லுது அப்படின்னா அரசியலமைப்போட அதிகாரம் யாருக்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாங்க, யாருக்கிட்ட இருந்து நம்முடைய அரசியலமைப்பு அதிகாரம் யாருக்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி அப்படிங்கிறது யாரை சொல்றாங்க அப்படின்னா மக்கள் தான் சொல்றாங்க. இந்த அரசியலமைப்போட ஒட்டுமொத்த அதிகாரம் எங்கேருந்து பெறப்பட்டிருக்குது, மக்கள்கிட்ட இருந்து பெறப்பட்டிருக்கு. இப்போ மக்களே உயர்ந்த அதிகாரம் படைத்தவர்கள் அப்படிங்கிறது யாரு சொல்றா, முகவரியில சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம நாட்டோட இயல்பு என்ன, நேச்சர் ஆஃப் த ஸ்டேட், நம்ம நாடு எப்படிப்பட்ட நாடு அப்படின்னா இறையாண்மை மிக்க, சமதர்ம மிக்க, மதச்சார்பற்ற, மக்களாட்சி குடியரசு நாடு அப்படிங்கிறது எங்க சொல்லியிருக்காங்க, முகவரியில் சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டோட இயல்பை பத்தி சொல்லியிருக்கதும் முகவரியில தான். அதே மாதிரி நம்ம அரசியலமைப்போட நோக்கம் என்ன, நோக்கம்னா நம்ம அரசியலமைப்பு எதெல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இதெல்லாம் என்ன செய்யறாங்க நம்ம அரசியலமைப்போட நோக்கமா என்ன செய்யறாங்க எடுத்துக்கிறாங்க. இது எங்க சார் கொடுத்துருக்கு அப்படின்னா அரசியலமைப்போட முகவரியில கொடுத்துருக்கு. அதே மாதிரி முகவரியை எப்ப ஏத்துக்கிட்டோம், இந்த ஒரு வார்த்தை வந்து நம்மளோட அரசியலமைப்போட முகவரியில தான் இருக்கு. 1949 நவம்பர் 26 இந்த இடத்துல போட்டிருப்பாங்க பாருங்க. கடைசி லைன் வந்து இதுதான். என்ன கொடுத்துருக்காங்க, இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. இன் அவர் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி this 26th day of November 1949 to hereby adopt, enact and give to ourselves this constitution. ஓகேங்களா, அதாவது நவம்பர் 26 அன்னைக்கு ஏத்துக்கிட்டு நாங்களே எங்களுக்கு நாங்களே என்ன செஞ்சுக்கிறோம் கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எங்க சொல்லியிருக்காங்க, முகவரியில தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்ப முகவரி அப்படிங்கிறது எதெல்லாம் என்னெல்லாம் சொல்லுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அரசியலமைப்போட அதிகாரம் யாருக்கிட்ட இருந்து பெறப்பட்டிருக்கு அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி அப்படிங்கிறது மக்கள்னு சொல்லுது. அதே மாதிரி நம்ம நாட்டோட இயல்பை பத்தி சொல்லுது. நம்ம நாடு எப்படிப்பட்ட நாடு அப்படின்னா இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமய சார்பற்ற, மக்களாட்சி குடியரசு நாடு அப்படிங்கிறத சொல்லுது. அதே மாதிரி நம்மளோட அரசியலமைப்பு நோக்கம் எது அப்படின்னா நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இதை பத்தி சொல்லுது. நம்முடைய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படிங்கிறதும் நம்முடைய முகவரியில வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இது நான்குமே வந்து எங்க சொல்லியிருக்காங்க, முகவரியில எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த முகவரியில் இருக்கக்கூடிய ஒரு சில சொற்கள் வந்து ஒரு சில புரட்சியிலேருந்து எடுத்திருப்போம். ஓகேங்களா, அந்த வகையில நம்ம ரஷ்ய புரட்சியிலேருந்து எடுக்கப்பட்ட சொல், ரஷ்ய புரட்சி எப்பன்னு தெரியும், 1917 நடக்கும். அங்கேருந்து எடுக்கப்பட்ட சொல்லு தான் நீதி அப்படிங்கிற சொல்லு வந்து எங்கேருந்து எடுத்திருப்போம், ரஷ்ய புரட்சியிலேருந்து எடுத்திருப்போம். அதே மாதிரி இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இருக்கும். ஓகேங்களா, இந்த 3 சொல்லு எங்கேருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா பிரெஞ்சு புரட்சியிலேருந்து தான் எடுத்திருப்போம். ஓகேங்களா, 1789 இந்த 3 சொல்லுமே நம்ம பிரெஞ்சு புரட்சியிலேருந்து எடுத்திருப்போம். அப்போ ரஷ்ய புரட்சியிலேருந்து எடுக்கப்பட்ட சொல்லுன்னு கேட்டால் நீதி. ஓகேங்களா, பிரெஞ்சு புரட்சியிலேருந்து எடுக்கப்பட்ட சொல்லு எதுனா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இதுல நம்முடைய முகவரியில பார்த்துட்டீங்க அப்படின்னா விடுதலை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்காது. ஓகேங்களா, ஒரு டைம் கேட்ட கொஸ்டின், கீழ்கண்ட எந்த வார்த்தை வந்து முகவரியில் இடம்பெறவில்லை அப்படின்னா விடுதலை. சுதந்திரம் இருக்கும், லிபர்ட்டிங்கிற வார்த்தை இருக்கும், ஆனால் விடுதலை அப்படிங்கிற வார்த்தை இருக்காது. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து இப்போ முகவரி பற்றின ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்னென்ன புரிஞ்சிச்சு, ஒரு கிளாஸ் டிவிஷன் பார்த்துக்கலாமா. ஃபர்ஸ்ட் வந்து முகவரினா என்னன்னு பார்த்தோம், அதோட பொருள் என்னது, அரசியலமைப்போட முன்னுரை அல்லது அறிமுகம் அப்படின்னு சொல்றான். ஏன் முகவரி தேவைப்படுது, நம்மளோட ஒட்டுமொத்த அரசியலமைப்பை ஒரு பக்கத்துல சொல்றதுக்காக தேவைப்படுது. ஓகேங்களா, நம்மளோட அரசியலமைப்பு எதெல்லாம் கொடுக்க வருது, நம்ம நாட்டோட இயல்பை பத்தி சொல்றதுக்கு, என்னைக்கு வந்து நம்மளோட அரசியலமைப்பை ஏத்துக்கிட்டோம், இது எல்லாத்தையும் ஒரே பக்கத்துல சொல்றதுக்கு நம்மளுடைய முகவரி வந்து தேவைப்படுது. முதல்ல முகவரி அப்படிங்கிற கான்செப்ட் எந்த நாட்டில் உருவாது, அமெரிக்காவில் உருவாது. எந்த வருஷத்துல அமெரிக்க அரசியலமைப்பு வெளியிடப்படுதுன்னா 1787. கிட்டத்தட்ட ஒரு 4 மாசத்துல என்ன செஞ்சிருவாங்க, அவங்களோட அரசியலமைப்பை உருவாக்கிடுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்யறோம், நம்மளுடைய அரசியலமைப்புல முகவரியை கொண்டாந்து சேர்க்கிறோம். ஓகேங்களா, நம்முடைய முகவரி எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னா அரசியலமைப்பு நிர்ணயம் செய்யப்பட்ட 3வது கூட்டம் டிசம்பர் 13, 1946 நடக்குது. அதுல ஜவஹர்லால் நேரு என்ன செய்யறாருன்னா குறிக்கோள் தீர்மானத்தை முன்மொழிகிறாரு. அந்த குறிக்கோள் தீர்மானத்தை நம்மளோட அரசியல் நிர்ணய சபை வந்து ஜனவரி 22, 1947 வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா ஏத்துக்கிறாங்க. அந்த குறிக்கோள் தீர்மானம் தான் பின்னால என்ன செய்யுது அப்படின்னா முகவரியாக மாறுகிறது. ஓகேங்களா, நம்ம அரசியலமைப்புக்கு முகவரி தேவை அப்படின்னு கோரிக்கை வைத்தவர் யார் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான். ஓகேங்களா, இப்போ இதுவரை உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். அடுத்து முகவரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சொற்கள், அதே மாதிரி முகவரி எவ்வாறு தொடங்குகிறது அப்படின்னு கேட்பாங்க. இந்திய மக்களாகிய நாம், வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு வாசகத்தோட தான் நம்மளுடைய முகவரி வந்து தொடங்கும். அடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா முகவரியில் இருக்கக்கூடிய சொற்கள் என்னென்ன இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி,
நம்மளோட அரசியலமைப்போட அதிகாரம் யார்கிட்ட பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா மக்கள்கிட்ட தான் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதான் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு தொடங்கியிருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம நாட்டோட இயல்பு, நம்ம நாடு எப்படிப்பட்ட நாடு அப்படிங்கிறத முகவரியில் சொல்றாங்க. எப்படிப்பட்ட நாடு? இறையாண்மை மிக்க, சமதர்ம, மதசார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு நாடு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி நம்மளோட அரசியலமைப்போட நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு 4 நோக்கத்தை சொல்றாங்க. நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இது முகவரியில் சொல்லப்பட்டிருக்கு. கடைசியில் பார்த்துட்டீங்க அப்படின்னா என்னைக்கு ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. என்னைக்கு? 1949 நவம்பர் 26 அன்னைக்கு நாங்களே ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு நாங்களே என்ன செய்கிறோம்? கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி இதை சொல்லியிருக்காங்க. இது கடைசியில் சொற்கள். ரஷ்ய புரட்சியிலிருந்து பெறப்பட்ட சொல் நீதி, பிரெஞ்சு புரட்சியிலிருந்து பெறப்பட்ட சொல் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். நீதி அப்படிங்கிறது ரஷ்ய புரட்சி 1917, பிரெஞ்சு புரட்சி 1789. இதுவரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வழக்குகள். ஓகேங்களா? இந்த முகவரி சார்பாக ஒரு 3 முக்கிய வழக்குகள் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டது. இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் கேட்பாங்க. என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னா, சும்மா இதுக்கு முன்னாடி கேட்ட 2 கொஸ்டின் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். கேசவானந்த பாரதி வழக்கு, அதாவது எந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு, எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் முகவரி அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொன்னதுன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? அது பெருபாரி யூனியன் வழக்கு. ஓகேங்களா? அது இன்னொரு மாதிரி கேட்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா, பெருபாரி யூனியன் வழக்கில் முகவரியை பற்றி உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு என்ன அப்படின்னா முகவரி அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லியிருக்குது. கொஞ்சம் கேட்பாங்க. இந்த பாட்டை கொஞ்சம் புரிஞ்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேங்களா? ஒரு 3 வழக்குகள் முகவரி சார்பாக நம்ம கண்டிப்பா மனப்பாடம் பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் வழக்கு பார்த்துட்டீங்கன்னா பெருபாரி யூனியன் வழக்கு 1960. ஓகேங்களா? இந்த பெருபாரி அப்படிங்கிறது எதுவும் கிடையாதுங்க. நம்ம மேற்கு வங்காளத்துல இருந்த ஒரு பகுதி. இந்த பகுதி நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு கொடுக்க போறோம். அது ரிலேட்டடான வழக்கு தான். இந்த வழக்குல என்ன செய்யறாங்க உச்ச நீதிமன்றம், முகவரிக்காக என்ன தீர்ப்பு சொல்றாங்க அப்படின்னா, முகவரி அப்படிங்கிறது இது அரசு, இதுல எந்த விதிகள் பத்தி சொல்லல, பகுதியை பத்தி எதுவுமே சொல்லல. இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான். இது அரசியலமைப்போட ஒரு பகுதியெல்லாம் கிடையாது. ஸோ இது ஒரு அரசியலமைப்போட பகுதி இல்லை. அதனால இது என்ன செய்ய முடியாது? திருத்த முடியாது. நீங்க அரசியலமைப்போட பகுதியா இருந்தா நீங்க என்ன செய்யலாம்? அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம். ஆனா இது அரசியலமைப்போட பகுதியே இல்லை. இதை நீங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. எப்ப? பெருபாரி யூனியன் வழக்குல 1960. அடுத்து தன்னோட தீர்ப்பையை மாற்றி என்ன செய்து உச்சநீதிமன்றம் காலத்துக்கு தகுந்தவாறு 1973 கேசவானந்த பாரதி வழக்கில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முகவரி அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் சொல்றாங்க. ஏன்னா முகவரியில் இருக்கக்கூடிய அத்தனை கான்செப்டுமே என்ன இருக்கு, உங்களுடைய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை கான்செப்டுமே எங்கே இருக்கு? முகவரியில் இருக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்யக்கூடாது? முகவரியை என்ன செய்யலாம்? இப்போ இங்கே திருத்தலாம். ஆனால் திருத்தலாம்னு தீர்ப்பு சொன்ன உச்சநீதிமன்றம் ஒரு கண்டிஷன் போடுது. என்ன கண்டிஷன் போடுது அப்படின்னா, அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் திருத்த வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அது என்ன சார் அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் அப்படின்னா, இப்போ நான் அன்னைக்கு சொன்ன உங்களுக்கு இதுக்கு முதல் விடையில சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம நாடு எப்படிப்பட்ட நாடு? ஒரு மதசார்பற்ற நாடு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? நம்முடைய நாட்டோட இயல்பு பார்த்துட்டிங்கன்னா ஒரு மதசார்பற்ற நாடு. இப்போ ஒரு நாடாளுமன்றம் நினைச்சா நம்முடைய முகவரியை திருத்தலாம். ஓகேங்களா? அரசியலமைப்பு திருத்தும் அதிகாரம் பெற்ற அமைப்பு நாடாளுமன்றத்துக்கு இருக்கு. இப்போ நாடாளுமன்றம் நினைக்குது, என்ன நினைக்குது? நாங்க இந்தியா ஒரு மதமிக்க ஒரு மதத்துக்கு மட்டும் சார்பான நாடா மாற்ற போறோம். இந்தியா இனிமே மத சார்புள்ள நாடு அப்படின்னு மாத்தணும்னு நினைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மாற்ற முடியாது. ஏன்னா நம்மளோட அரசியலமைப்போட அடிப்படை கட்டமைப்பை என்ன செய்யுது? பாதிக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு திருத்தம் செஞ்சா அந்த திருத்தம் செல்லாது அப்படிங்கிறதையும் சொல்லுது. ஓகேங்களா? அப்போ உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுது அப்படின்னா, நம்முடைய அரசியலமைப்பு உங்களோட முகவரை திருத்தலாம். ஆனால் திருத்தும் போது என்ன செய்யக்கூடாது? அடிப்படை கட்டமைப்பு மாறாம பார்த்துக்கங்க அப்படிங்கிறது எந்த வழக்குல சொல்லுது அப்படின்னா கேசவானந்த பாரதி வழக்குல தான் சொல்லுது. வருஷம் 1973. முதல் வழக்கு எப்ப? 1960 பெருபாரி யூனியன் வழக்குல என்ன சொல்லுது? முகவரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல, திருத்த முடியாது அப்படின்னு சொல்லுது. அடுத்து 1973 கேசவானந்த பாரதி வழக்குல முகவரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான், நீங்க திருத்தலாம், ஆனா அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் திருத்த வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அடுத்து 1995 எல்ஐசி வழக்கு முகவரியை பத்தி இதுக்கு முன்னாடி சொன்ன தீர்ப்பு என்ன செய்யுது? உறுதி கொடுத்தது. என்ன சொல்லுது? பிரியாம்பிள் இஸ் த முகவரி அப்படிங்கிறது இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அதாவது அரசியலமைப்போட ஒருங்கிணைக்கப்பட்ட பகுதி அப்படிங்கிறத சொல்லுது. அப்போ இந்த 3 வழக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் வழக்கு பெருபாரி யூனியன் வழக்கு, அடுத்து கேசவானந்த பாரதி வழக்கு, அடுத்து எல்ஐசி வழக்கு. இதில் பெருபாரி யூனியன் வழக்கில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, முகவரி அப்படிங்கிறது அரசியலமைப்போட ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லி அதை திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரெண்டாவது கேசவானந்த பாரதி வழக்கில் முகவரி பகுதி தான், திருத்தலாம், ஆனால் என்ன செய்யக்கூடாது? அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் திருத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது பார்த்துட்டீங்க அப்படின்னா எல்ஐசி வழக்கு 1990
95. முகவரி என்பது அரசியலமைப்போட ஒருங்கிணைக்கப்பட்ட பகுதி தான் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா வழக்குகள் சம்பந்தப்பட்டது. சரி சார், இப்போ என்ன சொல்லிட்டாங்க, கேசவானந்த பாரதி வழக்குல திருத்தலான்னு சொல்லியிருக்காங்களே, நம்மளோட முகவரியை திருத்திருக்காங்களா? ஆமா, ஒரே ஒரு முறை திருத்திருக்காங்க, 1976. ஓகேங்களா, 42வது சட்ட திருத்தத்துல இந்திரா காந்தி அம்மையார் பிடியில் என்ன செஞ்சிருப்பாங்க, திருத்திருப்பாங்க. மினி கான்ஸ்டியூஷன் என கூட அழைக்கப்படும் 42வது சட்ட திருத்தம். நிறைய சட்ட திருத்தம் பண்ணியிருப்பாங்க இதுல. ஓகேங்களா, அடிப்படை கடமையை சேர்த்தது எந்த சட்ட திருத்தம்? இந்த சட்ட திருத்தம் தான். மத்திய பட்டியல் சரி மாநில பட்டியலேருந்து 5 துறைகளை தூக்கி எங்கே போட்டுருவாங்க, பொதுப்பட்டியலில் போட்டுருவாங்க. இந்த சட்ட திருத்தம் தான். ஓகேங்களா, இதெல்லாம் நிறைய சட்ட திருத்தங்களை பண்ணதுனால தான் இதை மினி அரசியலமைப்பு, ஓகேங்களா, மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரி சார், என்ன திருத்தம் செஞ்சாங்க? என்னமோ திருத்தம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றீங்களே, என்ன திருத்தம் செஞ்சாங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதான் நம்மளுடைய பிரியாம்பல். இந்த பிரியாம்பல்ல என்ன இருக்கு அப்படின்னா, இறையாண்மை மிக்க, நான் தமிழில் சொல்கிறேனே, இறையாண்மை மிக்க, மக்களாட்சி, குடியரசு, இந்த 3 வார்த்தை மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா, இதில் என்ன வார்த்தை இல்லை, சமதர்ம அப்படிங்கிற வார்த்தை கிடையாது, மதசார்பற்ற அப்படிங்கிற வார்த்தை கிடையாது. அந்த வார்த்தையை சேர்க்குறாங்க. அதே மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்டி மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, யூனிட்டி ஆஃப் த நேஷன் இருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒருமைப்பாடு அப்படிங்கிற வார்த்தையை என்ன செய்வாங்க, சேர்த்துக்குவாங்க. ஓகேங்களா, அப்போ என்ன செய்றாங்க, 3 வார்த்தைகள் சேர்க்கப்படுது. என்னது, சமய சார்பற்ற, ஓகேங்களா, சமதர்ம, ஒருமைப்பாடு அப்படிங்கிற 3 வார்த்தை எங்கே சேர்க்கப்படுது, நம்முடைய முகவரியில சேர்க்கப்படுது. இதுதான் வந்து 1946 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் செய்யப்பட்ட திருத்தம். 3 சொற்கள் சேர்க்கப்படுது. என்னென்ன சொற்கள்? சமதர்ம, மதசார்பின்மை, ஒருமைப்பாடு. இந்த 3 சொற்களையும் நம்ம சேர்க்கிறோம். இங்கிலீஷ்ல சொல்ல போனால் SSI அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம். சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி, இந்த 3 வார்த்தைகளையும் என்ன செய்கிறாங்க, சேர்க்குறாங்க. ஓகேங்களா, இப்போ வழக்குகள் பார்த்தோம். அந்த வழக்குகளை வச்சு நம்ம அரசியலமைப்பு ஒரே ஒரு முறை திருத்திருக்காங்க. என்ன திருத்தினாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ இதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது எக்ஸாம் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இது வந்து நீங்கள் ஷார்ட்கட் வச்சு மனப்பாடம் பண்ணால் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ நான் அடுத்த வீடியோவில் இதுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன். இப்போதைக்கு நான் வந்து இதோட வாசகங்களை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, சரி, ஓகே. என்ன சொல்கிறாங்க, புகழுரைகள் சொல்கிறாங்க முகவரியை பற்றி. ஃபர்ஸ்ட் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் சொல்கிறாரு, நம்மளுடைய வரைவு குழுவோட ஒன் ஆஃப் த மெம்பர், ஒரு உறுப்பினர். என்ன சொல்கிறாரு, எங்களுடைய நீண்ட நாள் கனவை என்ன செய்யுது, முகவரி வந்து பிரதிபலிக்கிறது. அதாவது நாங்கள் வரைவு குழுவில் வந்து என்னெல்லாம் உருவாக்கணும்னு நினைச்சோமோ, எதெல்லாம் நாங்கள் எங்களோட கனவு கண்டோமோ அதை அப்படியே என்ன செய்யுது, முகவரி வந்து பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு, பால்கிவாலா, எண்ணிய பால்கிவாலா அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு, அடையாள அட்டை போன்றது அப்படின்னு சொல்றாரு. இப்போ அடையாள அட்டைன்னா என்ன சார், இப்போ ஒரு ஐடென்டி கார்டு இருக்கு, நீங்க ஒரு ஸ்கூல்ல படிக்கிறீங்க. ஓகேங்களா, இப்போ ஐடென்டி கார்டில் என்ன இருக்கும், உங்களோட நேமு, உங்களோட ஃபாதர் நேம், நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, எந்த செக்ஷன்ல படிக்கிறீங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களை பற்றின எல்லா தகவலும் அதில் இருக்கு இல்லையா. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் பிளட் குரூப் முதற்கொண்டு இருக்கும். ஸோ உங்களை பற்றின அந்த அடையாளங்கள் எப்படி உங்களோட அடையாள அட்டை கொடுக்குதோ, அதுபோல் எங்களுடைய முகவரியோட அரசியலமைப்போட ஒட்டுமொத்த அடையாளத்தையும் என்ன செய்யுது, இந்த முகவரி கொடுக்குது. அதனால தான் இது என்ன சொல்றாரு, அடையாள அட்டை அப்படின்னு சொல்றாரு பால்கிவாலா. அடுத்து KM முன்சி என்ன சொல்றாரு அப்படின்னா, நமது இறையாண்மை வாழ்ந்த மக்களாட்சி குடியரசின் ஜாதகமே முகவரி அப்படின்னு சொல்றாரு. ஜாதகம்னா என்ன, நம்ம பார்த்துட்டு சொல்கிறோம் இப்படியெல்லாம் இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி என்ன சொல்லலாம், நம்மளோட அரசியலமைப்பு என்ன செய்யலாம், ஜாதகம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா, அடுத்து பார்க்கவா நிறைய சொல்லியிருப்பார் இவர். பெருமதிப்பு வாய்ந்த பகுதி, ஆன்மா, வழிகாட்டி, அணிகலன், ஊன்றுகோல், இதெல்லாம் யார் சொல்கிறாரு அப்படின்னா பார்க்கவா சொல்கிறாரு. அடுத்து ஹிதயதுல்லா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து குடியரசுத் தலைவராக இருந்த குடியரசுத் தலைவர் அதிகாரத்தை பெற்றவர் இவர் தான். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அமெரிக்க அரசியலமைப்பு போன்று உள்ளது. ஏன்னா நம்ம அமெரிக்க அரசியலமைப்பு பார்த்தா எடுத்தோம் சொல்றாரு, அமெரிக்க அரசியலமைப்பு மாதிரி தான் இருக்கு, ஆனா அதை விடவும் என்ன செஞ்சிருக்கு, சிறப்பானதா இருக்கு, நம்மளோட அரசியலமைப்போட உயிர் நாடி அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா, அடுத்து அரசியலமைப்போட திறவுகோள்னா என்னது, சாவி. அதாவது நம்மளோட நீங்க அரசியலமைப்பு அப்படிங்கிற பூட்டை திறக்கணும் அப்படின்னா எது தேவை, எதுதான் உங்களுக்கு சாவியா இருக்குது, முகவரி தான் இருக்கு. ஓகேங்களா, இந்த முகவரியை வச்சுதான் நீங்க என்ன செய்ய முடியும், அரசியலமைப்பு பூட்டையே திறக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு எர்னஸ்ட் பார்க்கர். வழக்குகளின் சொர்க்கம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. யாரு, AV டைசி வந்து வழக்குகளின் சொர்க்கம் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் முகவரியை பற்றிய புகழுரைகள். ஓகேங்களா, இதை வந்து பின்னால நம்ம ஷார்ட்கட்டோட பார்ப்போம். அப்போ நீங்கள் ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம். இப்போ ஓரளவுக்கு நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் நான் ரிவிஷன் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு பார்த்தது முகவரை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து முகவரை ஏன் தேவை அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்து முதல்ல முகவரியை உருவாக்கிய நாடு எதுன்னு பார்த்தோம், அமெரிக்கா. அடுத்து இந்திய முகவரி உருவான வரலாறை வந்து பார்த்தோம். அடுத்து முகவரி எவ்வாறு தொடங்குகிறது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து முகவரியில் இருக்கக்கூடிய அந்த கடவு சொற்களை பற்றி பார்த்தோம். யார் வந்து ஆதாரம், ஓகேங்களா, நம்மளுடைய அரசியல் நாட்டோட இயல்பு என்ன, ஓகேங்களா. அடுத்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம அரசியலமைப்போட நோக்கம் என்ன, என்னைக்கு ஏற்றுக்கிட்டாங்க, இதெல்லாம் வந்து பார்த்தோம். அடுத்து முகவரி சார்பாக ஒரு 3 வழக்கு நடந்துச்சு.
பெருபார் யூனியன் வழக்கு, கேசவானந்த பாரதி வழக்கு, எல்ஐசி வழக்கு அது பார்த்தோம். அடுத்து முகவரை திருத்தப்பட்டுச்சு 1976 42 சட்ட திருத்தம். ஒரே ஒரு முறை திருத்திருப்பாங்க, ஒரு 3 வார்த்தைகளை சேர்த்திருப்பாங்க. சமதர்ம, சமயசார்பற்ற, ஒருமைப்பாடு அப்படிங்கிறது அதை பற்றி பார்த்தோம். கடைசி என்ன பார்த்தோம்? முகவரை பற்றின புகழுரைகள் பற்றி வந்து பார்த்துட்டோம். இதுவரை நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான இந்த பாட்டு தான், ரொம்ப ரொம்ப முக்கியமான இதுவரை பார்த்த பார்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிடணும். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அந்த முகவரையில் நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம்? நம்முடைய எப்படிப்பட்ட நாடுன்னு சொல்லி ஒரு 5 இது பார்த்தோம். அடுத்த முகவரியோட நோக்கம் இருக்குன்னு பார்த்தோம். அது ஒவ்வொரு சொல்லோட மீனிங் என்ன, இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு ஒரு புரிதல் அடிப்படையில் நீங்கள் வந்து படிக்கணும். இப்போ உங்கள்கிட்ட கேட்குறாங்க, ஓகேங்களா, இந்தியா இறையாண்மை மிக்க நாடுன்னு சொல்கிறீங்க, இறையாண்மைனா என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு பதில் தெரியுமா? இப்போ டக்குன்னு கேட்கணும், இறையாண்மைனா என்ன, உங்கள் நாடு வந்து இறையாண்மை மிக்க நாடுன்னு சொல்கிறீங்க, இறையாண்மைனா என்னன்னு கேட்டால் சொல்லணும் இல்லையா? அது மாதிரி என்ன செய்யணும், ஒவ்வொரு வார்த்தைக்குமே மீனிங் தெரியணும். சமதர்மன்னா என்ன, சமயசார்பற்றனா என்ன. இப்போ சமயசார்பற்றனா என்ன சொல்லலாம்? இந்தியா எந்த ஒரு மதத்தையும் ஆதரிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சொல்லணும். சமதர்மம்னு ஏன் சொல்கிறாங்க, ஏன் சமதர்மங்கிற வார்த்தையை முகவரியில் கொடுத்துருக்காங்க? ஓகேங்களா? ஃப்ராட்டர்னிட்டி, சகோதரத்துவம்னா என்ன அப்படிங்கிற ஒவ்வொன்றுக்குமே மீனிங் தெரியணும் இல்லையா? அதனால இதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறத விட நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற வகையில் பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த 9 சொல்லுக்குமே நம்ம மீனிங் பார்க்கணும். என்னென்ன சொல்? இறையாண்மை, சாவரின், சமதர்மம், சோசியலிஸ்ட்னு சொல்லுவோம், மதசார்பின்மை, செக்குலர், மக்களாட்சி, டெமோக்ராட்டிக், குடியரசு, ரிபப்ளிக், அது நீதி, ஜஸ்டிஸ். இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் சொல்கிறேன். சுதந்திரம், லிபர்ட்டி, சமத்துவம், ஈக்குவாலிட்டி. இதில் எந்த இடத்துலையுமே விடுதலை அப்படிங்கிற சொல்லி இடம்பெற்றிருக்காது. ஓகேங்களா? இங்கிலீஷில் சொன்னால் அப்படின்னா இண்டிபெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்ன செஞ்சிருக்காது, இடம்பெற்றிருக்காது. இது ஒரு டைம் கேட்ட கொஸ்டின், அதனால் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது சமத்துவம், சகோதரத்துவம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது நம்ம நாட்டோட இயல்புகளாக வந்து ஒரு 5 விஷயத்தை பார்த்தோம். என்னென்னது? நம்ம நாடு எப்படிப்பட்ட நாடு? இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமய சார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு நாடு அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? இதுதான் நம்ம நாட்டோட இயல்புகளாக வந்து பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு இறையாண்மை அப்படிங்கிற சொல்லுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த இறையாண்மை அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன சார் அப்படின்னா, ஒரு நாட்டோட உச்சநிலை அதிகாரம். இதுதான் சார் இறையாண்மை. இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத தான் இறையாண்மையில் சொல்கிறோம். ஓகேங்களா? இறையாண்மை அப்படின்னா ஒரு நாட்டோட வந்து உச்சநிலை அதிகாரம் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ இறையாண்மை அப்படிங்கிறதோட சரியான மீனிங் என்ன அப்படின்னா, இந்த இங்கிலீஷ் வார்த்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நெய்தர் எ டெபன்சி நார் எ டாமினன். நாங்கள் எந்த நாட்டுக்கும் அடிமையும் கிடையாது, நாங்கள் எந்த நாட்டையும் சார்ந்தும் இல்லை அப்படிங்கிறதா இதுக்கான மீனிங். இறையாண்மை அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்னென்னா, நாங்கள் எந்த நாட்டுக்கும் அடிமையும் கிடையாது, நாங்கள் எந்த நாட்டையும் சார்ந்து இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இந்த இறையாண்மை அப்படிங்கிற சொல்லி எங்கேருந்து எடுக்கப்படுது அப்படின்னா, முதல்ல யார் பயன்படுத்தியிருப்பாங்கன்னா, நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை அப்படின்னு அழைக்கக்கூடியவர் ஜீன் போட்டி. அவர் வந்து 1576 குடியரசு அப்படிங்கிற ஒரு நூல் எழுதுவது. அந்த நூலில் தான் இந்த இறையாண்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? முதல்ல என்ன செஞ்சிருப்பாருன்னு இந்த இறையாண்மைங்கிற வார்த்தையை வந்து அங்கே தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து இப்போ இந்த இறையாண்மை அப்படிங்கிறது நம்ம நாட்டை பொறுத்தவரையும் இன்னொரு விஷயத்தில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா, ஓகேங்களா, நம்முடைய உள்நாடு முடிவோ இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம யாருக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, கேட்க வேண்டியதில்லை, நமக்கான டிசிஷனை எடுத்துக்கலாம். இது 1949, ஓகேங்களா, ஆகஸ்ட் 15, சரி 1947 ஆகஸ்ட் 15க்கு முன்னாடி நம் நாடு இறையாண்மை மிக்க நாடா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போ என்ன செய்யணும், நம்ம ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா நம்ம யார்கிட்ட கேட்கணும், பிரிட்டிஷ்கிட்ட கேட்கணும். இன்றைக்கி நம்ம ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணும்னா நம்ம போய் இங்கிலாந்துகிட்ட கேட்கணுமா, கேட்க வேண்டாம். ஓகேங்களா? இதுதான் வந்து இறையாண்மை அப்படிங்கிறதுக்கான மீனிங். இப்போ நம்ம வந்து ஒரு இறையாண்மை மிக்க ஒரு நாடாக இருக்கிறதுனால நம்ம ஒரு பகுதியை வெளிநாட்டிலேருந்து வாங்கலாம், இல்லை நம்ம நாட்டு பகுதியை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கலாம். எல்லா அதிகாரமும் என்ன செய்யுது, நம்மள்கிட்ட இருக்குது. இதுக்குன்னு நம்ம யாருக்கிட்ட என்ன செய்ய வேண்டியதில்லை, கேட்க வேண்டியதில்லை. இப்போ வந்து அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், இப்போ யுஎன்ஓ, அதாவது யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், ஐநா சபையில் 1945 இணைகிறோம். அதே மாதிரி காமன்வெல்த்தில் 1949 மேலே இணைகிறோம். ஓகேங்களா? இப்போ காமன்வெல்த் கூட்டமைப்போட தலைவர் வந்து இங்கிலாந்து தான் தலைவராக இருக்குது. அப்போ நம்ம இங்கிலாந்துக்கு திரும்ப அடிமையாயிட்டோமா அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து ஒரு கண்டிஷனோட தான் இணைகிறோம். நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நாங்கள் காமன்வெல்த்தில் ஒரு மெம்பர் தான். ஓகேங்களா? அதுக்குன்னு எங்களோட இறையாண்மையை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மாரி செயல்படக்கூடாது. ஓகேங்களா? நாங்கள் உங்களுக்கு அடிமை கிடையாது. எங்களோட இறையாண்மையை பாதிக்கக்கூடிய வகையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் என்ன செய்வோம், இதுலேருந்து விலகிடுவோம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோட என்ன செய்வாங்க, ஜாயின் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஐநா சபையில் இணைஞ்சிருக்கோம் அப்படின்னா நம்ம ஐநா சபை சொல்கிறது எல்லாமே நம்மளுடைய முடிவுகள் எல்லாத்தையும் ஐநா சபைட்டு சொல்லணுமா, அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா? ஒரு சிலது அது ஒரு ஒட்டுமொத்த நாடுகளுக்கு தேவை. இப்போ அணுசக்தியை வந்து இந்த நாடு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதில் நம்ம ஒப்பந்தம் பண்ணலாம். அதுக்காண்டி நம்ம நாட்டில் இன்றைக்கி நாங்கள் தேர்தல் நடத்த போகிறோம், இன்றைக்கி இந்த சட்டத்தை கொண்டு வர போகிறோம், இதுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க அப்படிலாம் கேட்கணுமா, அதெல்லாம்
கேட்க வேண்டியது கிடையாது. ஓகேங்களா, இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், நெய்தர் ஏ டாமினன்ஸ் நெய்தர் ஏ டிபென்சி நார் ஏ டாமினன்ட் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஓகேங்களா, இதுதான் வந்து இறையாண்மை அப்படிங்கிற சொல்லோட மீனிங். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரணும். என்ன டவுட் வரும் அப்படின்னா, 1947க்கு முன்னாடி நம்ம ஒரு இறையாண்மை மிக்க நாடாக இருந்தோம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இறையாண்மை மிக்க நாடு கிடையாது. அப்போ அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு நாட்டுக்கு கீழே தான் இருக்கிறோம். நம்ம ஒரு கண்டிஷன் போடணும், நம்ம ஏதாவது ஒரு சட்டத்தை இயற்றணும் அப்படின்னா கூட யார்கிட்ட தான் நம்ம கேட்கணும், பிரிட்டிஷ் நினைச்சாதான் நம்ம செய்யலாம். அப்போ இறையாண்மை மிக்க நாடாக இல்லை. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் தான், அதுக்கு நான் மீனிங் பதில் சொல்லிட்டேன். 1949 நம்ம இங்கிலாந்து தலைவராக கொண்ட காமன்வெல்த் கூட்டமைப்பில் இணைகிறோம். எப்போ? 1949. அப்போ வந்து நம்மளோட இறையாண்மை பாதிக்கப்படுமான்னு கேட்டால் நம்ம ஒரு கண்டிஷனோட தான் சேர்றோம். நாங்கள் இதில் ஒரு உறுப்பினர் தான், காமன்வெல்த்தில் நாங்கள் ஒரு உறுப்பினராக தான் இருக்கோம். ஓகேங்களா, அது எங்களோட இறையாண்மையை பாதிக்கக்கூடாது. அப்படி பாதிச்சிச்சு அப்படின்னா நாங்கள் விலகிடுவோம் அப்படிங்கிறத சொல்லி தான் இது பண்ணுவாங்க. ஓகேங்களா, அடுத்து இப்போ இந்தியா வந்து ஏதாச்சும் நினைக்குது, இப்போ இந்தியா வந்து ஒரு பக்கத்தில் ஒரு நாட்டில் போர் பண்ணணும்னு நினைக்குது, போர் பண்ணி அந்த பகுதியை கைப்பற்றணும். இப்போ பாண்டிச்சேரி, கோவா இந்த மாதிரி பகுதியெல்லாம் இராணுவ இது மாதிரி தான் பிடிச்சிருப்போம். ஓகேங்களா, அப்போ வந்து நாங்கள் வந்து இந்த பகுதியை கைப்பற்ற போகிறோம் அப்படின்னா நாங்கள் யார்கிட்டையும் அனுமதி பெறணும்னா அதெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு பகுதியை போய் பெற்றுட்டு வரலாம், இல்லை நம்ம பகுதியை இன்னொரு நாட்டுக்கு கொடுக்கலாம். எல்லாமே நமக்கு என்ன செய்யுது, பர்மிஷன் இருக்குது. ஓகேங்களா, அதிகாரம் இருக்குது. இதுதான் இறையாண்மை சொல்கிறோம். அப்போ இறையாண்மை அப்படின்னா அதோட சிம்பிளான மீனிங் அப்படின்னா நாங்கள் எந்த நாட்டையும் சார்ந்தும் இல்லை, நாங்கள் எந்த நாட்டுக்கும் அடிமை இல்லை அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு இறையாண்மை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இனிமேல் யாராவது இறையாண்மைன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் படிப்போம். ஓகேங்களா, எப்படி படிப்போம், இந்த வார்த்தையை மட்டும் படிச்சுக்குவோம். இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற மக்களாட்சி, குடியரசு அப்படின்னு. அது இறையாண்மைக்கு மீனிங் கேட்டால் தெரியாது. இப்போ இறையாண்மை அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும், சொல்ல தெரியணும். நாங்கள் வந்து எந்த நாட்டுக்கு அடிமையும் கிடையாது, யாரையும் சார்ந்து இல்லை அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா சமதர்ம. இந்த சமதர்மங்கிற வார்த்தை தொடக்கத்தில் இருந்துச்சா சார் அப்படின்னு கேட்டால் தொடக்கத்தில் இது கிடையாது. தொடக்கத்தில் நம்மளோட அரசியலமைப்பில் கிடையாது. 1950 நம்ம முதல்ல உங்களுக்கு காமிச்சேன். சமதர்மம் அப்படின்னா சோசியலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஓகேங்களா, சோசியலிஸ்ட்டுங்கிற வார்த்தை இங்கே இருக்கான்னு பாருங்க. இதான் நம்மளுடைய 1950 முகவரி. இந்த இடத்துல சோசியலிஸ்ட்டுங்கிற வார்த்தை இருக்கா? சாவரி. இறையாண்மைக்கு அப்புறம் எந்த வார்த்தை போயிருது, மக்களாட்சிங்கிற வார்த்தை போயிருது. இங்கே சோசியலிஸ்ட்டுங்கிற வார்த்தை கிடையாது. அப்போ தொடக்கத்தில் நம்மளோட அரசியலமைப்பில் சோசியலிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து கிடையாது. அப்போ எப்போ சார் சேர்க்குறோம் அப்படின்னா 1976 42வது சட்ட திருத்தம். ஓகேங்களா, அப்போதான் வந்து இந்த இதை சேர்க்குறோம். சரி, ஏன் சேர்க்குறோம்? இப்போ சமதர்மங்கிற வார்த்தையை ஏன் பர்டிகுலராக வந்து ஒரு சட்ட திருத்தம் பண்ணி அதை சேர்க்குற அளவுக்கு அந்த வார்த்தை அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கியத்துவம் வாய்ந்தது தான். ஏன் அப்படின்னா இப்போ சோசியலிசம் அப்படின்னா சமதர்ம கருத்துக்கள். ஓகேங்களா, இப்போ ரஷ்யாவோட சமதர்ம கருத்துக்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய டிபிஎஸ்பி பகுதி 4 வந்து என்ன செஞ்சிருக்கு இருக்குது. இப்போ சமதர்ம கருத்துக்கள்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா தொழிலாளர் நலன். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பாலின சமத்துவம் பின்பற்றுதல். இந்த மாதிரி நிறைய ரஷ்யாவோட அந்த சமதர்ம கருத்துக்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய அரசியலமைப்பில் டிபிஎஸ்பியில் கூறப்பட்டிருக்கு. அதை இப்போ ஒருத்தவங்க வந்து இப்போ நம்முடைய அரசியலமைப்பு வந்து சோசியலிசம் மிக்கது இருக்கா, சமதர்மம் மிக்கதா இருக்கா அப்படின்னா அந்த ஃபுல் புக்கை படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆல்ரெடி நாங்கள் சோசியலிசம் அப்படிங்கிறத எதில் யூஸ் பண்ணியிருக்கோம், டிபிஎஸ்பியில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை நாங்கள் முகவரியில் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கலாம், ஓகே இந்தியா வந்து ஒரு சமதர்ம மிக்க நாடு அப்படிங்கிறத தெரிஞ்சு படிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தையை நம்ம என்ன செய்கிறோம், சேர்க்குறோம். ஓகேங்களா, இந்த சோசியலிசம் பார்த்துட்டிங்கன்னா பல டைப்ஸாக இருக்குது. ஒரு 2 டைப்பாக சொல்லுவாங்க, கம்யூனிஸ்ட் சோசியலிசம், அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா மக்களாட்சி சோசியலிசம் அப்படின்னு. இந்த கம்யூனிஸ்ட் சோசியலிசம் அப்படின்னா எல்லா அதிகாரமே என்ன செய்யணும், அரசுகிட்ட மட்டும்தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் அரசு மட்டும்தான் அங்கே டாமினேட் பண்ணுறது. இதே மக்களாட்சி சோசியலிசம் அப்படின்னா இங்கே ரெண்டுமே இருக்கும், தனியாரும் இருக்கும் அரசும் வந்து இருக்கும். ஓகேங்களா, ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடியதான். ஓகே, இப்போ இதில் இந்தியா எதை சார் பின்பற்றுறது அப்படின்னா மக்களாட்சி சமதர்மத்தை தான் பின்பற்றுது. மக்களாட்சி சமதர்மத்தை தான் என்ன செய்கிறோம், நம்ம வந்து பின்பற்றணும். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவோட மக்களாட்சி சமதர்மம் அப்படிங்கிறது காரல் மார்க்ஸோட கருத்தும் இருக்கும். ஓகேங்களா, மார்க்சிசமும் இருக்கும், காந்தியன் தத்துவமும் இருக்கும். அதனால தான் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காந்தியன் சோசியலிசம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நம்மளோட இந்தியாவுடைய அந்த சோசியலிச கருத்துக்களை வந்து காரல் மார்க்ஸோட கருத்துக்களும் அதில் இருக்கும், நம்முடைய தேசத்தந்தையான காந்தியடிகளோட கருத்து வந்து இருக்கும். அதனால இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காந்தியன் சோசியலிசம் கூட சொல்லுவாங்க. இது எங்கே சார் வெளிப்பட்டுருச்சு அப்படின்னா கலப்பு பொருளாதாரத்தில் வெளிப்பட்டிருக்கும், மிக்ஸ்டு எக்கனாமி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கப்புறம் 1991 புதிய பொருளாதார கொள்கை வெளியிட்டதுக்கப்புறம் எல்பிஜி சொல்லுவாங்க இல்லையா, தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த மிக்ஸ்டு எக்கானமி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும், குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேங்களா, இப்போ 1955 ஆவடியில் ஒரு காங்கிரஸ் மாநாடு வந்து நடக்கும். அதில் வந்து இந்த வார்த்தை சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சமதர்ம சமுதாயம் அமைவதே, அதாவது சோசியலிஸ்டிக் சொசைட்டி அமைவதே
தனது லட்சியம் அப்படிங்கிறத காங்கிரஸ்ல மாநாட்டில் சொல்லியிருப்பாங்க. ஓகே, நகரா வழக்கு 1983 என்ன செய்யுது, இதை வந்து உறுதிப்படுத்துது உச்சநீதிமன்றம். நம்முடைய சோசியலிசம் அப்படிங்கிறது மார்க்சிசம் மற்றும் காந்திய சமத்துவத்தின் கலப்பு அப்படிங்கிறத நகரா வழக்கு 1983 உறுதிப்படுத்தப்படுகிறது. அப்போ உங்களுக்கு முதல் வார்த்தை அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இறையாண்மை. ஓகேங்களா, இறையாண்மை பொறுத்தவரை நீங்கள் பெருசாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்லை. நாங்கள் எந்த நாட்டை சார்ந்தில்லை, யாருக்கும் அடிமையும் கிடையாது, இதுதான் இறையாண்மை. ரெண்டாவது வார்த்தை சமதர்மம். சமதர்மம் அப்படிங்கிற வார்த்தை தொடக்கத்தில் இல்லை, 1976 42 சட்ட திருத்தத்தில் சேர்க்கிறோம். ஓகேங்களா, ஏன் சேர்க்கிறோம் அப்படின்னா அந்த சமதர்ம கருத்துக்கள் வந்து அரசியலமைப்பில் டிபிஎஸ்பியில் வந்து வெளிப்பட்டிருக்கு. ஓகேங்களா, பாலின சமத்துவம், தொழிலாளர் நலன், இது மாதிரி ஒரு சில நிறையாவது என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு நல அரசை பேணுதல், இப்படி பல கருத்துக்கள் வெளிப்பட்டிருக்கு. அதனால நாங்கள் என்ன செய்கிறோம், சமதர்மம் அப்படிங்கிற வார்த்தையை நாங்கள் முன்னுரையில் வச்சுட்டோம் அப்படின்னா எங்களுடைய நாடு இப்போ சமதர்ம மிக்க நாடு அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல வர்றோம் அப்படிங்கிறதுக்காக கொண்டாந்து சேர்க்கிறோம். ஓகேங்களா, இந்த சமதர்மத்தில் 2 வகை இருக்குது. ஒன்று கம்யூனிஸ்ட் சமதர்மம், இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா மக்களாட்சி சமதர்மம் அப்படின்னு. இந்தியா பின்பற்றக்கூடியது மக்களாட்சி சமதர்மம். இந்தியாவோட மக்களாட்சி சமதர்மம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2 முக்கியமானது. ஓகேங்களா, ஒன்று காரல் மார்க்ஸோடையும் இருக்குது, தத்துவங்களும் இருக்கு, கோட்பாடுகளும் இருக்கு. அதே போல நம்முடைய தேசத்தந்தையான காந்தியடிகளுடைய கோட்பாடுகளும் இருக்கு. பஞ்சாயத்து ராஜ்லாம் யாருடைய கனவு, காந்தியடிகளோட கனவு தான். அது இருக்கு இல்லையா, இதெல்லாம் சமதர்ம சோசியலிசத்துக்கு வரக்கூடியது தான். ஓகேங்களா, இப்ப இதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நகரா வழக்குல இதை உறுதிப்படுத்துறாங்க. என்ன உறுதிப்படுத்துறாங்க, நம்முடைய சமதர்மம் அப்படிங்கிறது மார்க்சிசம் மற்றும் காந்திய தத்துவத்தோட கலப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இது வந்து நீங்க எதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சமதர்மத்தை பொறுத்தவரை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அடுத்து சமயசார்பற்ற. இந்த சமயசார்பற்ற வார்த்தை அப்படியும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய முகவரியில் வந்து தொடக்கத்தில் வந்து இருக்காது. அதே மாதிரி 1976 42 சட்ட திருத்தம் இதெல்லாம் இதை என்ன செய்கிறோம், சேர்க்கிறோம். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி 1974 உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லுது. என்ன தீர்ப்பு சொல்லுது அப்படின்னா இந்த மதசார்பற்றங்கிற வார்த்தையை வந்து நீங்கள் நேரடியாக அரசியலமைப்பில் பயன்படுத்தலை, ஆனால் இன்டைரக்டாக இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆர்டிகல் 25 to 25 ஓகேங்க, 25 to 28 ஓகேங்களா, விதி 25 - 28 வரை நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, இந்தியா அப்படிங்கிறது ஒரு மதசார்பற்ற நாடு அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா சரி இப்போ நாங்கள் 25 to 28 சொல்லியிருக்கோம், அப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், நம்ம முகவரியில் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய நாடு அப்படிங்கிறது ஒரு சமய சார்பற்ற நாடு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக முகவரியில் கொண்டாந்து என்ன செய்கிறோம், சேர்க்கிறோம். எப்போ சேர்க்கிறோம், 1976 42 அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இப்போ நம்ம நாடு என்ன நாடாக இருக்குது, இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடாக மாறிடுச்சு. இப்போ அது ஆல்ரெடி நம்ம நாடு மதசார்பற்ற நாடாக தான் இருக்குது. ஆனால் இப்போ புதுசாக படிக்கிறவங்களுக்கு தெரியுமா, அப்போ நம்ம சொல்ல வர்றோம். ஓகேங்களா, இப்போ நம்ம நாடு எப்படிப்பட்ட நாடுன்னு ஒரே பக்கத்தில் படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முகவரியை படிக்கும்போது தெரியுது. ஸோ ஓகே இவங்க வந்து செக்குலார் மதசார்பற்ற அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்கப்பா, அப்போ இவங்களுடைய நாடு ஒரு மதசார்பற்ற நாடாக தான் இருக்குது அப்படின்னு. ஒருவேளை இந்த வார்த்தையை நம்ம முகவரியில் போடலை அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், ஒட்டுமொத்த அரசியலமைப்பை படித்து தான் புரிஞ்சுக்கணும். ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு இவங்க மதசார்பற்ற நாடு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப கஷ்டம், எல்லாராலையும் படித்து புரிஞ்சுக்க முடியுமா, முடியாது. அதனால் முன்னிலையில் போட்டால் எல்லாரும் புரிஞ்சுக்க முடியும். நம்ம நாட்டோட இயல்பு ஒரு மதசார்பற்ற நாடாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம கொண்டாந்து சேர்க்குறோம். ஓகேங்களா, சரி சார், இப்போ மதசார்பற்ற நாடு மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கான்னு பார்த்துட்டிங்கன்னா உலகத்தில் வந்து ஒரு 3 வகையான நாடுகள் இருக்குது. ஓகேங்களா, ஒன்று பார்த்துட்டிங்க அப்படின்னா நார்த்திக அரசுன்னு சொல்லுவாங்க. நார்த்திக அரசுன்னு அப்படின்னா முன்னாள் ரஷ்யா, அவங்கள பார்த்துட்டிங்கன்னா நார்த்திக அரசு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மத குருமார் அரசு அப்படின்னா இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் மதத்துக்கு உரியது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு இலங்கை தங்களை புத்த சமய நாடாக அறிவிச்சிச்சு, பாகிஸ்தான் தங்களை முஸ்லீம் நாடாக அறிவிச்சிச்சு, அதே மாதிரி நேபாளம் தங்களை இந்து நாடாக அறிவிச்சிச்சு. இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா மதசார்பு அரசு. இந்தியா அமெரிக்கா இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா மதசார்பற்ற அரசுன்னு சொல்லுவோம். சரி சார், மதசார்பற்ற அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா நாங்கள் எந்த மதத்தையும் சார்ந்து இல்லை, எந்த மதத்தையும் நாங்கள் ஆதரிக்கலை, எந்த மதத்தையும் நாங்கள் எதிர்க்கவும் இல்லை, எல்லா மதத்தையும் நாங்கள் என்ன செய்கிறோம், சமமாக தான் பேணுறோம் அப்படிங்கிறதா மதசார்பற்ற அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஓகேங்களா, அப்போ மதசார்பற்ற அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிறது நம்முடைய 1976 42 அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் தான் சேர்க்கிறோம். ஓகேங்களா, 1974 உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லுது. என்ன சொல்லுது, நீங்கள் வந்து நேரடியாக வந்து என்ன செய்யலை, அரசியலமைப்பில் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலை, ஆனால் மறைமுகமாக விதி 25 - 28 வரை சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுது. அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், மதசார்பற்றங்கிற வார்த்தையை நேரடியாக முகவரியில் கொண்டாந்து சேர்க்கிறோம். ஓகேங்களா, இதுதான் நீங்கள் வந்து மதசார்பற்ற அப்படிங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கணும். அடுத்து மக்களாட்சி அப்படின்னா என்ன சார், இது வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே படிச்சிருப்போம். மக்களால் மக்களுக்காக மக்களே செய்யும் ஆட்சி மக்களாட்சி. ஓகேங்களா,
மக்களாட்சி மக்களாட்சி அப்படின்னா இதுதான் மீனிங். மக்களாட்சினா ஆபிரகாம் லிங்கனோட கருத்துப்படி அமெரிக்காவோட முன்னாள் குடியரசுத் தலைவர், ஓகேங்களா, இவருடைய கருத்துப்படி இதுதான் மக்களால் மக்களுக்காக மக்களே செய்யும் ஆட்சி மக்களாட்சி. இப்போ மக்களாட்சி மக்களாட்சின்னு சொல்றோம், ஓகேங்களா. இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கோம், நம்ம ஆட்சி செய்யறோமா? நம்ம தான் மக்கள், நமக்கு தேவையான சட்டத்தை நம்ம இயற்றுறோமா? கிடையாது, ஓகேங்களா. அதில் மக்களாட்சியில் சில வகைகள் இருக்கு, நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி அப்படின்னு, ஓகேங்களா. அது இப்போ பின்னாடி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓகே, இந்த மக்களாட்சி எப்படி உருவாகுது அப்படின்னா இது ரெண்டு வார்த்தை. டெமோஸ் அப்படின்னா மக்கள்னு மீனிங், கிரேசியா அப்படின்னா ஆட்சி அப்படின்னு பொருள், ஓகேங்களா. இந்த ரெண்டு வார்த்தையும் சேர்ந்து தான் என்ன செய்யுது அப்படின்னா மக்களாட்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பிறக்குது. இந்த மக்களாட்சியோட பிறப்பிடமா எதை சொல்றோம்? கிரேக்கத்தை தான் சொல்றோம். உலக மக்களாட்சி தினமாக செப்டம்பர் 15 கொண்டாடுறோம். ஐநா சபை 2007 இதை கொண்டாடிட்டு வருது. உலக மக்களாட்சி தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறதுனா செப்டம்பர் 15, ஓகேங்களா. 2007 முதல் என்ன செய்யுது ஐநா சபை வந்து இதை கொண்டாடிட்டு வருது. இது வந்து இப்போ நீங்கள் என்ன செய்யணும், மக்களாட்சியை பற்றின ஒரு இன்ட்ரோ. என்னது மக்களாட்சினா என்ன? மக்களே மக்களுக்காக மக்களால் செய்யும் ஆட்சி மக்களாட்சி. சொன்னவர் யாரு? ஆபிரகாம் லிங்கன். மக்களாட்சி எப்படி உருவாகுது? இது டெமோஸ் அப்படின்னா மக்கள், கிரேசியா அப்படின்னா ஆட்சி. இந்த ரெண்டு கிரேக்க சொல்ல என்ன செய்யுது சேர்ந்து உருவாகக்கூடியதான் மக்களாட்சி அப்படிங்கிறது. மக்களாட்சியோட பிறப்பிடமா எதை பார்க்குறோம்? கிரேக்கத்தை தான் பார்க்குறோம். மக்களாட்சி தினம் செப்டம்பர் 15 எப்பயிலேருந்து கொண்டாடிட்டு வர்றாங்க? 2007. எந்த அமைப்பு கொண்டாடுது? யுனைடெட் நேஷன், ஐநா சபை வந்து கொண்டாடிட்டு வருது, ஓகேங்களா. சரி சரி, இப்போ மக்களாட்சியோட வகைகள் அப்படி இருக்குன்னு சொன்னீங்களா, என்னென்ன மக்களாட்சி எல்லாம் இருக்கு? நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி. இது அந்த அந்த படிக்கும் போதே உங்களுக்கு அதோட பொருள் புரியும். நேரடி மக்களாட்சினா மக்கள் நேரடியாக ஆட்சியில் பங்கு கொள்வார்கள். இப்போ உதாரணத்துக்கு சுவிட்சர்லாந்து மாதிரி ஒரு நாட்டில் என்ன செய்யுது நேரடி மக்களாட்சி தான் இருக்கு. நேரடி மக்களாட்சினா இப்போ அதில் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ என்ன செய்கிறாங்க, இப்போ ஒரு எம்எல்ஏ வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, மக்கள் செலக்ட் பண்ணுறாங்க. ஒரு எம்எல்ஏ வந்து ஓட்டு போட்டு இவர் எங்களுக்கு நல்லது செய்வார் அப்படின்னு சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ அனுப்பி வைக்கிறாங்க. அந்த எம்எல்ஏ வந்து நினைச்சது மாதிரி மக்கள் நினைச்ச மாதிரி வந்து செயல்படலை, ஓகேங்களா. அப்போ என்ன செய்யலாமா? இப்போ சுவிட்சர்லாந்து நாட்டில் மக்கள் வந்து எங்களுக்கு இவர் வேண்டாம் அப்படின்னு கேட்டால் திரும்ப அழைச்சிக்கலாம். அந்த அதிகாரம் யாருக்கு இருக்கு? மக்களுக்கே இருக்கு, நேரடியாகவே மக்களுக்கு இருக்கு. எங்க? சுவிட்சர்லாந்து மாதிரி நேரடி மக்களாட்சி உள்ள நாடுகள்ல. இப்ப இந்தியாவில நம்ம மக்களாட்சின்னு சொல்றோம். இப்ப நம்ம ஆள்றோமா? இப்ப நம்ம தான் மக்கள். இப்போ நமக்கான ஆட்சியை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோமா? நமக்கு தேவையான சட்டத்தை நம்ம இயற்றுறோமா? கிடையாது. இங்கே இந்தியாவில் மறைமுகமாக மக்கள் ஈடுபடுறோம். அது என்ன சார் மறைமுகமாக மக்கள் ஈடுபடுறாங்கன்னா, மக்களாகிய நாங்கள்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கோப்பா. அப்போ என்ன சொல்கிறாங்க, இது சும்மா வந்து ஒரு காமெடிக்காக சொல்கிறேன். இப்போ மக்களாகிய நாங்கள்லாம் வந்து பிஸியாக இருக்கோம், அதனால் நாங்கள் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் எங்கள் சார்பாக வந்து ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறோம். ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ வந்து செலக்ட் பண்ணி அனுப்புகிறோம். அவங்க எங்களுக்கு தேவையான சட்டம், எங்களுக்கு தேவையான கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவாங்க. இதில் தான் என்ன செய்கிறாங்க, மக்களாட்சியை மறைமுக மக்களாட்சின்னு சொல்கிறோம். மக்கள் நேரடியாக பின்பற்றலை, ஓகேங்களா. மக்கள் நேரடியாக வந்து என்ன செய்யலை, மக்களாட்சியில் பங்கு கொள்ளலை. மக்களின் சார்பாக மக்களோட பிரதிநிதிகள் தான் பங்கு கொள்வாங்கன்னு சொல்கிறாங்க. இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா மறைமுக மக்களாட்சி அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. இப்போ நேரடி மக்களாட்சினா என்ன, மறைமுக மக்களாட்சினா என்ன அப்படின்னு புரிஞ்சு வச்சா. இப்போ இந்தியா பின்பற்றக்கூடிய அந்த மக்களாட்சி அப்படிங்கிறது பாராளுமன்ற முறை மக்களாட்சின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இதே அமெரிக்காவில் பார்த்துட்டிங்கன்னா அதிபர் முறை மக்களாட்சி. அது என்ன சார் பெரிய டிஃபரெண்ட் என்னன்னா, இப்போ பாராளுமன்ற முறை மக்களாட்சியில் வந்து பிரதமர் வந்து அதிபரோட அதிகாரமுடையவர். இந்தியாவில் பார்த்துட்டிங்கன்னா பிரதமருக்கு அதிகாரம் அதிகம், குடியரசுத் தலைவர் சும்மா பேரளவு தான் இருப்பார். இதே அமெரிக்காவில் பார்த்துட்டிங்கன்னா அதிபருக்கு அதிகாரம் அதிகம், பிரதமர் சும்மா பேரளவுக்கு தான் இருப்பார், ஓகேங்களா. அப்போ இந்தியா பின்பற்றக்கூடிய முறை வந்து பாராளுமன்ற மக்களாட்சி. இங்கிலாந்து பின்பற்றி என்ன செய்கிறோம், பாராளுமன்ற மக்களாட்சியை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஓகேங்களா. இப்போ மக்களாட்சி அப்படிங்கிறது இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ அடுத்து கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை குடியரசு. குடியரசு அப்படிங்கிற வார்த்தை நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா பிரான்ஸ் நாட்டிலேருந்து எடுக்கிறோம், ஓகேங்களா. பிரான்ஸ் நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டதா இந்த குடியரசு அப்படிங்கிற வார்த்தை. இந்த குடியரசுலேயே வந்து 2 வகையான குடியரசு இருக்கு. ஒன்று பார்த்துட்டிங்கன்னா முடியாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று மக்களாட்சி குடியரசு அப்படின்னு சொல்லுவாங்க. முடியாட்சி அப்படின்னா இப்போ இங்கிலாந்துலலாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கிலாந்தோட குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா அது வந்து பரம்பரை சார்ந்தது, மன்னர் பதவி, ஓகேங்களா. இப்போ 2ஆம் எலிசபெத் அடுத்து அவங்க அப்படியே வந்து பரம்பரையாக வந்துகிட்டு இருக்கும். அந்த பதவி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பரம்பரைக்கு ஒதுக்கப்பட்டது, ஒரு வாரிசு அடிப்படையில் வரக்கூடியது. ஆனால் இந்தியாவில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ரீசெண்டாக தெரியும், ராம்நாத் கோவிந்த் முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்தாங்க. இப்போ யார் வந்திருக்கா, ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்த முதல் குடியரசுத் தலைவராக யார் வந்திருக்காங்க? ஆமாம், திரௌபதி முர்மு வந்திருக்காங்க இல்லையா. இப்போ இந்தியாவில் வந்து இது வந்து ஒதுக்கப்பட்டிருக்கா, அவங்களே மறுபடியும் தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் தேர்ந்தெடுக்கணுங்கிறது கட்டாயம்லாம் கிடையாது, ஓகேங்களா.
யார் வேணாலும் என்ன செய்யலாம், இந்தியாவோட குடியரசுத் தலைவர் ஆகலாம். அதுக்கு தான் என்ன செய்கிறாங்க, எல்லாரையுமே என்ன செய்கிறாங்க, இந்தியாவோட குடியரசுத் தலைவர் ஆக்குறாங்க. தலித் முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்தக்கூடியவர் வந்து ராம்நாத் கோவிந்த் இது பண்ணாங்க. இப்போ பழங்குடியினர் சார்பாக முதல் குடியரசுத் தலைவராக யாரை கொண்டு வர்றாங்க, திரௌபதி முர்மு உருவாக்கி என்ன செய்கிறாங்க, இந்தியாவில் யார் வேணாலும் குடியரசுத் தலைவர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை என்ன செய்கிறாங்க, கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுதான் வந்து குடியரசுக்கும் முடியாட்சி குடியரசுக்கும் மக்களாட்சி குடியரசுக்கும் இடையே உள்ள வேறுபாடு. இப்போ இங்கிலாந்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலாந்தில் ஒரு சாதாரண மனுஷன் இருக்கான், அவன் போய்த்து குடியரசுத் தலைவர் ஆக முடியுமான்னு கேட்டால் ஆக முடியாது. ஏன்னா அது மன்னர் பதவி, பரம்பரை வரக்கூடியது. ஓகேங்களா. ஓகே, இப்போ உங்களுக்கு நம்முடைய நாட்டோட இயல்பு என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. நம்ம நாடு இறையாண்மை மிக்க நாடு. இப்போ இறையாண்மைன்னு கேட்டால் என்ன செய்யணும், சொல்ல தெரியணும். என்ன சொல்லணும், நாங்கள் யாருக்கும் அடிமையும் கிடையாது, நாங்கள் யாரையும் சார்ந்தும் இல்லை. ஓகேங்களா. அடுத்து சமதர்ம பொறுத்தவரை நம்ம என்ன செய்யறோம், நம்மளுடைய சமதர்ம கருத்துக்கள் வந்து கம்யூனிஸ்ட இது காரல் மார்க்ஸோட சமதர்ம கருத்துக்களும் இருக்கு. அதே மாதிரி காந்தியடிகளோட சமதர்ம கருத்துக்களும் உள்ளடக்கியது. மதசார்பற்ற அப்படின்னா எங்க இந்திய நாடு எந்த மதத்தையும் ஆதரிக்கவும் இல்லை, எந்த மதத்திற்கும் எதிராகவும் இல்லை, எங்களுக்கு எல்லாமே சமம்தான் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது. 4வது பார்த்துட்டீங்க அப்படின்னா மக்களாட்சி. நம்முடைய மக்களாட்சி அப்படிங்கிறது எப்படிப்பட்ட மக்களாட்சியா இருக்கு, பாராளுமன்ற மக்களாட்சி முறையை பின்பற்றுறோம். குடியரசுலேயே நம்ம என்ன செய்யறோம், மக்களாட்சி குடியரசு முறையை தான் பின்பற்றுறோம். குடியரசுத் தலைவர் முறையை தான் நம்ம வந்து பின்பற்றிட்டு வர்றோம். ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம நாட்டோடைய இயல்புகளாக நம்ம பார்த்தோம். அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட அரசியலமைப்போட நோக்கம் அப்படின்னு ஒரு 4 வார்த்தை கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க, ஃபர்ஸ்ட் வார்த்தையா நீதி. ஓகேங்களா. ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். இந்த சொல் எங்கேருந்து எடுக்கிறோம் பார்த்தோம், நீதிங்கிற சொல்லு ரஷ்யாவிலேருந்து எடுக்கிறோம். இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இந்த வார்த்தையெல்லாம் பிரெஞ்சுலேருந்து எடுப்போம். பிரெஞ்சு புரட்சி இது வந்து ரஷ்ய புரட்சியிலேருந்து எடுக்கப்பட்டது. என்ன வகையான நீதியெல்லாம் இருக்குன்னா ஒரு 3 வகையான நீதி சொல்கிறோம். சோசியல் ஜஸ்டிஸ் சமுதாய நீதி, பொருளாதார ஜஸ்டிஸ், அடுத்து அரசியல் நீதி. இந்த 3 பற்றி சொல்கிறோம். இப்போ அரசியல் நீதினா என்ன சார் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா யார் வேணாலும் ஓட்டு போடலாம். 18 வயசு நிரம்பிருச்சா இனம், சாதி, பாலினம் எதுவுமே பார்க்கறதே கிடையாது. உனக்கு 18 வயசு நிரம்பிருச்சுன்னா என்ன செய்யலாம், ஓட்டு போடலாம்னு கொடுக்குறோம் இல்லையா, இது அரசியல் நீதி. யார் வேணாலும் எலெக்ஷனில் நிற்கலாம். ஓகேங்களா. ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். இப்போ ஒரு முதலமைச்சர் ஆகணும்னா ஒரு 25 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கா, நீ என்ன செய்யலாம், முதலமைச்சர் தேர்தலுக்கு போட்டிடலாம். யார் வேணாலும் போட்டிடுறதுக்கு அனுமதிக்கு. பார்த்தீங்களா. இதை தான் என்ன செய்யணும் அப்படின்னா நீதி. அதே மாதிரி பொருளாதார நீதியெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கொடுக்குறோம். அடுத்து சமுதாய நீதி. இந்த மாதிரி என்ன செய்யுது, ஒரு 3 வகையான நீதியை பற்றி நம்ம என்ன செய்கிறோம், கொடுக்குறோம். ஓகேங்களா. அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சுதந்திரம். இந்த சுதந்திரங்கிற வார்த்தை எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா பிரெஞ்சு புரட்சி 1789 தான் எடுக்கிறோம். இந்த சுதந்திரங்கிறது எதில் சார் சுதந்திரம் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 4 விஷயத்தில் சொல்கிறாங்க. தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப் அண்ட் ஃபெய்த். அதாவது எண்ணத்தில் கொடுக்குறோம், சுதந்திரத்தை இதில் கொடுக்குறோம், சிந்தனையில் கொடுக்குறோம், நம்பிக்கையில் கொடுக்குறோம், பற்றார்வத்தில் கொடுக்குறோம், வழிபாடுல கொடுக்குறோம். இந்த 5 விஷயத்துல என்ன செய்யறாங்க, சுதந்திரத்தை கொடுக்குறாங்க. ஒரு மனுஷன் தன்னோட எண்ணத்தை வெளிப்படுத்தலாம் சுதந்திரமா, சிந்தனை, நம்பிக்கை கொள்ளலாம், வழிபாடு எதை வேணாலும் பண்ணலாம். ஓகேங்களா. அதுக்கெல்லாம் எங்கே கொடுத்துருக்காங்க, சுதந்திரத்தை கொடுத்துருக்கோம். இது எங்கே சொல்லியிருக்கு, முகவரியில் சொல்லியிருக்கு. நம்முடைய 19 ஆர்டிகல் 19 பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 6 வகையான என்ன செஞ்சுருப்போம், ஒரு சுதந்திரத்தை பற்றி பேசியிருப்போம். ஓகேங்களா. பேச்சுரிமை, எழுத்துரிமை இதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. இதெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா சுதந்திரம். இப்போ சுதந்திரத்தை பற்றி நீங்கள் 3 வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து எங்கேருந்து எடுத்தாங்க, பிரெஞ்சு புரட்சி 1789. எதுலெல்லாம் சுதந்திரம் கொடுக்குறோம் அப்படின்னா எண்ணம், தாட், சிந்தனை, எக்ஸ்பிரஷன், நம்பிக்கை, பிலீஃப், பற்றார்வம், ஃபெய்த். அடுத்து பார்த்தீங்கன்னா வழிபாடு, ஒர்ஷிப். இதிலெல்லாம் என்ன செய்கிறோம், சுதந்திரத்தை கொடுக்குறோம். இந்த சுதந்திரத்தை பற்றி நம்மளோட அரசியலமைப்பில் எங்கே சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிகல் 19 சொல்லியிருக்காங்க. ஒரு 6 வகையான அடிப்படை சுதந்திரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா சமத்துவம். இந்த சமத்துவங்கிற வார்த்தையும் பிரெஞ்சு புரட்சி 1789 தான் எடுக்கிறோம். இந்த எஸ்ன்னு சொல்லுவோம், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்த 3 வார்த்தையுமே பிரெஞ்சு புரட்சியிலேருந்து எடுக்கிறோம். சமத்துவம்னா என்ன சார், இங்கே யாருக்குமே சிறப்பு சலுகை கிடையாது, எல்லாருமே சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற மாதிரி தான் என்ன செய்யறோம், பின்பற்றிட்டு வர்றோம். ஓகேங்களா. இதுல எதுல சமத்துவம் பார்க்குறோம் அப்படின்னா ஸ்டேட்டஸ், தகுதி. ஓகேங்களா. அது மாதிரி வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டியில என்ன செய்யறோம், சம வாய்ப்பு தான் கொடுக்குறோம். ஒரு எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்குறோம், சமமாக தானே கொடுக்குறோம். ஓகேங்களா. இங்கே ஏதாவது பாகுபாடு பார்க்குறோமா, கிடையாது. ஓகேங்களா. நல்லா பணக்காரவங்க மட்டும்தான் எலெக்ஷனில் நிற்கலாம், படித்தவங்க மட்டும்தான் எலெக்ஷனில் நிற்கலாம் அப்படின்னு சொல்கிறோமா, அப்படிலாம் கிடையாது இல்லையா. இங்கே வாய்ப்புகள் சமமாக தான் கொடுக்குறோம். தகுதியில் என்ன செய்கிறோம், சமத்துவத்தை வந்து கொடுக்குறோம். இந்த சமத்துவத்தை பொறுத்தவரையும் ஒரு 3 வகையான சமத்துவம் சொல்லுவாங்க. குடிமை சமத்துவம். ஓகேங்களா. அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பொருளாதார சமத்துவம்.
அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அரசியல் சமத்துவம். இப்போ குடிமை சமத்துவம் அப்படின்னா நமக்கு இந்த கொடுக்கப்பட்டிருக்கிறது தான். ஆர்டிகல் 14லேருந்து 18 வரையும் கொடுத்துருக்கோம் இல்லையா? சட்டத்தின் முன் அனைவரும் சமம், இதெல்லாம் குடிமை சமத்துவத்தில் வரக்கூடியது. பொருளாதார சமத்துவம் ஓகேங்களா? 39 டி என்ன சொல்லுது? சம வேலைக்கு சம ஊதியம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரே வேலையை பார்க்குறாங்களா, 2 பேருக்கும் ஒரே ஊதியத்தை கொடுங்க. சம வேலைக்கு சம ஊதியத்தை கொடுக்குது ஓகேங்களா? அதெல்லாம் சமத்துவம் தானே. அடுத்து அரசியல் சமத்துவம் 326 சொல்லுது. ஆர்டிகல் 326 18 வயசு நிரம்பியிருக்கா அவங்களுக்கு வாக்களிக்கிற இதை கொடுங்க. எல்லாருக்கும் வாக்களிக்கலாம். 18 வயசு நிரம்பிய இந்திய குடிமகன் யாராக இருந்தாலும் வாக்களிக்கலாம். அப்போ இங்கே என்ன செய்கிறோம்? அரசியல் சமத்துவத்தை கொடுக்குறோம் ஓகேங்களா? கடைசியில் சகோதரத்துவம். இந்த சகோதரத்துவம் அப்படிங்கிறது நமக்கு எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஆர்டிகல் 51A அடிப்படை கடமையில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இங்கே சகோதரத்துவம் என்ன அப்படின்னா ஒரு வார்த்தை தான். இந்த தமிழில் சொல்கிற மாதிரி யாதும் ஊரே யாவரும் கேளிரு மாதிரி இங்கே என்ன செய்கிறோம்? நம்ம இங்கே தான் போனாலும், ஒரு ஜம்மு காஷ்மீரில் இருந்தாலும், ஒரு கன்னியாகுமரியில் இருந்தாலும் எல்லாரும் எதால் ஒன்றுபடுறோம்? நாங்கள் எல்லாம் இந்தியர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் என்ன செய்கிறோம்? ஒன்றுபடுறோம். சொல்கிறோம் இல்லையா இந்தியர் அப்படின்னு. அந்த வகையில் நாங்கள் என்ன செய்கிறோம்? சகோதரத்துவத்தில் இருக்கிறோம். இது எது வெளிப்படுத்துதுன்னா ஒற்றை குடியுரிமை வெளிப்படுத்துது ஓகேங்களா? எங்கே இருந்தாலும் எங்களுக்கு என்னது? ஒரே ஒரு குடியுரிமை தான். இந்தியன் அப்படிங்கிறது ஒரு குடியுரிமை தான் அப்படிங்கிறத வெளிப்படுத்துது. இது எந்த மாதிரி சகோதரத்துவத்தை சொல்லுது அப்படின்னா டிக்னிட்டி, தனி மனித மாண்பு மற்றும் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு அப்படிப்பட்ட சகோதரத்துவத்தை நமக்கு வந்து கொடுக்குது. இதுதான் வந்து முகவரியில் இருக்கக்கூடிய அந்த 9 சொற்களை பற்றின ஒரு விளக்கம். ஃபர்ஸ்ட் என்னது பார்த்தோம் அப்படின்னா நம்ம முகவரியோட இயல்புகள் பற்றி பார்த்தோம். நாட்டோட இயல்புகள் 5 சொல்லு வரணும். இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு ஓகேங்களா? அடுத்து நம்மளுடைய நோக்கம் என்னதுன்னா நீதி. எந்த இதில் நீதி கொடுக்கணும்? அரசியல் ஓகேங்களா? சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி ஓகேங்களா? இதை பற்றி சொல்லணும். அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இதை பற்றி பார்க்குறோம் லிபர்ட்டி ஓகேங்களா? அடுத்து பார்த்துட்டிங்கன்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். அதாவது நம்மளோட அரசியலமைப்போட நோக்கமாக 4 விஷயத்த சொல்கிறோம். நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஓகேங்களா? இப்போ ஓரளவுக்கு வந்து இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ முகவரியை பற்றின ஓவராலாக நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறது ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு முகவரினா என்ன பொருள்னு பார்த்தோம் ஓகேங்களா? அடுத்து முகவரி ஏன் தேவை அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்து முகவரி அப்படிங்கிறது கான்செப்ட் எந்த நாட்டில் முதல்ல உருவானுச்சு அப்படிங்கிறதையும் பார்த்தோம் ஓகேங்களா? அடுத்து இந்திய அரசியலமைப்போட முகவரி எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து நம்முடைய முகவரி எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தோம் ஓகேங்களா? அடுத்து பார்த்துட்டீங்கன்னா முகவரி தொடர்பான வழக்குகளை பற்றி பார்த்தோம் இல்லையா? அடுத்து என்ன செய்யறோம்? முகவரி எப்போ திருத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம். அடுத்து முகவரியை பற்றிய புகழுரைகள் யாரெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு கடைசியில் முகவரியில் இருக்கக்கூடிய 9 வார்த்தைகளுக்கான பொருள் வந்து பார்த்துட்டோம் ஓகேங்களா? இப்போ இவ்வளவுதான் சார் முகவரியை பற்றி நம்ம படிக்க வேண்டிய முக்கியமானது. அடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ இதை ஒரு 4 ஆண்டுகள் இதை பொறுத்தவரை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 5 ஆண்டுகள் வந்து முகவரியை பொறுத்தவரை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இன்னும் ஒரு ஆண்டு சேர்த்துக்கோங்க, பிரெஞ்சு புரட்சியும் சேர்த்துக்கோங்க. மொத்தம் 6 வருடங்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் முகவரி திருத்தப்பட்ட ஆண்டு 1976. பெருபாரி யூனியன் வழக்கு 1960. கேசவானந்த பாரதி வழக்கு 1973. எல்ஐசி வழக்கு 1995. ரஷ்ய புரட்சி 1917. பிரெஞ்சு புரட்சி 1789. முகவரி சம்பந்தப்பட்ட இந்த 6 ஆண்டுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபுல் பாடத்தையும் படிச்சுட்டு கடைசியில் இந்த ஆண்டுகளையும் மறக்காமல் வந்து என்ன செய்யுங்க சொல்லி பாருங்க. இப்படி தான் நீங்கள் என்ன செய்யணும்? முகவரியை வந்து படிக்கணும் ஓகேங்களா? முகவரியை படிக்கும்போது பார்ட்டாக உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஃபஸ்ட்டு முகவரியோட பொருள், அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா அந்த முகவரியோட பொருள், அந்த முகவரி சட்ட திருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாமில் அதிக முறை கேட்கப்பட்டது அதுதான். அடுத்து அந்த புகழுரைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோக்கான PDF வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா? அதனால் வந்து தேவையானவங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கோங்க, டவுன்லோட் பண்ணி வச்சு படிங்க ஓகேங்களா? இதுதான் நீங்கள் வந்து படிக்க வேண்டிய மெத்தட். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட் வந்து கண்டிப்பாக வீடியோ போகிறேன். நிச்சயமாக ஷார்ட்கட் வீடியோ வரும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா தான் இந்த புகழுரைகள், இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ முன்சி ஜாதகம்னு சொன்னார், ஜாதகத்தை பார்த்து மூஞ்சியை பார்த்து ஜாதகம் சொல்லுவாங்க ஓகேங்களா? இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்ப்பாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அது சம்மந்தப்பட்ட ஷார்ட்கட்ஸை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகேங்களா? மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.